அண்மை செய்தி. நாகையில் மேம்பால பணிக்காக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த போலீசாருடன் அங்குள்ள குடியிருப்புவாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நளின். வணக்கம் நளின். தற்போது போலீசாருக்கும் குடியிருப்புவாசிகளுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது தொடர்பான கூடுதல் விவரம். நாகையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தோணித்துறை ரயில்வே மேம்பாலத்தையும் அக்கரைப்பேட்டை மேம்பாலத்தையும் இணைப்பதற்காக புதிதாக 101 கோடி ரூபாய் மதிப்பில் பாலம் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக அங்கு ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனிடையே தோணித்துறையைச் சேர்ந்த சேகர், குபேந்திரன், செல்லத்துறை ஆகிய சகோதரர்களின் 3 வீடுகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக நாகை வட்டாட்சியர் ராஜா, நகராட்சி ஆணையர் லீனா சைமன், நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் பாஸ்கர் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு வந்தனர். அப்போது வீடுகளை இடிக்க வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் வீட்டு உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஜேசிபி மற்றும் பொக்கன் இயந்திரம் கொண்டு ஆக்கிரமித்திருந்த வீடுகளை அதிகாரிகள் முன்னிலையில் ஊழியர்கள் இடித்து தரைமட்டமாக்கினர். அப்போது 2 வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில் மற்றொரு வீட்டை இடிக்க ஊழியர்கள் வந்ததை கண்டு ஆத்திரமுட்ட வீட்டில் இருந்தவர்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் போலீசாருக்கும் வீட்டில் இருந்த இளைஞர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுடி ஏற்பட்டது. இதன் பின்னர் வீட்டில் இருந்தவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக வெளியேற்றி போலீஸ் வேனில் ஏற்ற முயன்றனர். அப்போது மீண்டும் போலீசாரிடம் அவர்கள் மன்னித்து நின்றதால் பரபரப்பு நிலவியது. அதனைத் தொடர்ந்து வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்று அங்கிருந்த பெண் கதறி அழுதார். ஒரு கட்டத்தில் அவர் கீழே மயக்கமடைந்து விழுந்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவரை பெண் போலீசார் கைத்தாங்களாக வெளியே கொண்டு வந்து அவருக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்கள் வீட்டில் இருந்த பொதுக்களை வெளியேற்றி அப்புறப்படுத்தினர். அப்போதும் வீட்டில் இருந்தவர்கள் தாங்கள் அனைவரும் தற்கொலை செய்வதற்குள்ள போதாகவும் இந்த அரசு தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் குமரி வேதனை வெளிப்படுத்தினர். 2 மணி நேரமாக நடந்த இந்த வாக்குவாதத்தில் வீட்டு உரிமையாளர்களுக்கும் போலீசாருக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதை ஏற்பட்டு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி.